பூவெல்லாம் இதுல வைக்காதீங்க, என்ன இடம் பத்தல நமக்கு. வச்ச அழகா தான் இருக்கு. எத்தனை பேருக்கு வாக்கு தத்தங்களை பார்த்தீங்க? செல்போன்ல எல்லாம் போட வைக்கிறோம், வந்தவங்க நேரா செய்தியை கேட்கிறாங்க. வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 1:20 பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆமேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழாவிடாதபடிக்கு அதை தாங்கி ஆமேன் என்று சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வாக்கு தத்தம் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. என்ன பேசுறார்? ஹலோ, பேசாம இருக்க, பேசிங்க. அதெல்லாம் ஒழுங்கினத்தை மாத்துங்க, பேசுறத நிறுத்துங்க. நீங்க பேசுற வரலாம் பேசாம இருந்தாச்சு, கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கவனிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? அப்ப அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத சொல்றாரு. கண்ணு காணல, காதுல கேட்கல, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இப்படியும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குமான்னு நினைக்கவே தோணல. ஆனாலும் நீ காணலனாலும் கேட்கலனாலும் உன் இருதயத்துல அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் தோணலானாலும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்தவைகள் உண்மையானவைகள். அல்லேலூயா. அந்த நன்மைகள் யாருக்கு தராரு ஆண்டவரு என்று பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு நிபந்தனையை வைக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு? யாருக்கு? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்குங்க? அன்பு கூறுறவங்களுக்கு. நாம யாரு? அன்பு கூறுகிறவர்களோ? அல்லேலூயா. அப்படியா? கேட்குறீங்களா? சைலண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தொடருங்களான்னு நினைக்கிறேன். தூங்குறிய? தூக்கம் வருதா? அப்ப பதில் சொல்லுங்க, நான் சொல்றது புரியலையா? இப்போ இந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா அன்பு தேவனால உண்டாயிருக்கு. அன்பு தேவனால உண்டாயிருக்கு. நாம தேவனால அன்பு கூறுகிற அளவுக்கு நாம் தகுதியானவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை குறித்து வேதம் சொல்லக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நன்றியற்றவர்கள், துரோகிகள், தேவனுடைய சத்துருக்கள். ஆனா இப்படி இருந்த வாழ்ந்த நம்மையும் நேசித்து நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு நம்மை போல ஒரு மனுஷனாக வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்வதற்கு இந்த பூமியில அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது நம்மேல் வைத்த அன்பினாலதான். அல்லேலூயா. இந்த அன்புக்கு அளவு இல்லை. இந்த அன்பை ஒரு நிர்ணயித்து சொல்லக்கூடிய அளவுக்கு 2 வார்த்தையில முடிக்கக்கூடிய காரியமும் கிடையாது. அப்பேற்பட்ட அன்பு தேவனால உண்டாய் இருக்கிறதுனால அன்பு அன்பை தேடுது. தேவன் நமக்கு காண்பித்த அன்புக்கு இணையாக நம்மிடத்துல தேவன் ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார்.
அந்த அன்பு உள்ளதுனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்கலாம், எத்தனை என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், பல திட்டங்களை போடலாம், பல இடங்களுக்கு போகலான்னு சொல்லலாம், பல சொந்தக்காரங்களை பார்க்க போகலாம், இல்லைன்னா ஜாலியா ஒரு நாள் எங்கேயா டூர் போகலான்னு போகலாம். அதெல்லாம் இருந்தாலும் தவிர்த்துட்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு 4 மணி நேரம் இன்னும் கூட தூங்கலாம் என்ற தூக்கத்தை எல்லாம் தவிர்த்துட்டு இங்க தேவ சமூகத்துல வந்து தூரமா இருந்தோம், பக்கத்துல இருந்தோம், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம், நம்ம வந்தது தேவன் மேல வைத்த அன்புதான். தேவன் மேல் நமக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளம் தான் இங்க நம்ம வந்திருக்கோம் இல்லையா? வேற எதன் மேலாவது நமக்கு நாட்டா இருந்ததுன்னா எதை விட்டுட்டு போயிட்டு இருப்போம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம அன்பு அதை வெளிப்படுத்துறோம். ஆனா அன்பு இன்னைக்கு நம்ம கிட்ட பூரணப்படலை. சங்கீத தியானத்துல சொல்லப்பட்டபடி எந்த அளவுக்கு நம்ம அவரை நம்புகிறோம், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட நம்ம யார நம்புறோமா? கவனிங்க. இப்ப தேவன் யார் என்றது எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சபைக்கு வரும். ஏன்னா சபையில தான் இந்த சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி பேசுகிறாரு. தேவன் சபையில இருக்கிறாரு. அப்ப தன் ஜனங்களை அவர் நேசிக்கிறத வெளிப்படுத்தும்படியாக தன்னை யார் என்பதை வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. அப்படி வெளிப்படுத்தும் போது நாம் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில புரிந்து விளங்கி நாம் அதன்படி நடக்க கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, அவரை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா அவருக்காக வாழ்வதற்காகவே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தேவன் என்னை பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டார் என்று சொல்வேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியும் இல்லையா? அப்படிதானே? ஆனா என்ன பண்றது இல்லை. நான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட நம்ம நிதானிக்கிறது என்ன கிடையாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், சங்கீத தியானத்துல கேட்டோம், தேவன் தான் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார் இல்லையா? அவன் ஏதாவது ஜெபம் பண்ண மாதிரி போட்டிருக்கா? இல்ல. தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ண வணங்குவாங்க. இது யார் சொன்னது? இப்ப அவன் சொன்னும் போது அவங்க அப்பனை நம்பல, அவன் கூட பிறந்தவங்க யாருமே என்ன பண்ணல. அப்ப எல்லாம் கேட்கறாங்க, எங்க மேல துரைத்தனம் பண்ணுவியா நீ? நாங்க உன் காலில் ஊர்ந்து வணங்குவோமா நாங்க? அப்படியெல்லாம் பேசினாங்க. எல்லாம் கேட்டாலும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை சொன்னான்னு சொல்லிட்டான். இதனால அவன் பகைக்கப்பட்டான். எதனால பகைக்கப்பட்டான்? தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். இந்த சோதனைகள் எதற்குன்னா எந்த அளவுக்கு தேவன் பேர்ல உன்னுடைய அன்பு உண்மையா இருக்கு, உறுதியா இருக்கு, அது நிலையா இருக்குது என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் எதை பயன்படுத்துறாருன்னா அந்த சோதனைகளை பயன்படுத்துறாரு. எல்லாம் நம்ம நல்லவர் ஏசு, நல்லவர் ஏசு, நல்லவர் ஈஸியா, நல்லா இருக்கும்போது ஈஸியா சொல்லிடலாம். கவனிச்சு பாருங்க, செய்யாத ஒரு தப்பிதத்துக்காக, செய்யாத ஒரு பாவத்திற்காக சிறைச்சாலையில 2 வருஷங்கிறான். இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலை போல அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு ஒரு ஆளு படுத்தா அப்படியே தான் படுத்துன்னு இருக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உலாவறதுக்கெல்லாம் இடம் இருக்காது. கடினமான எந்த அசைவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. வெளிச்சங்கள் இருக்காது. காரிருள்ல போட்டு அடைச்சிருவாங்க. எந்த மனுஷனுடைய தயவும் யாரையும் பார்க்க முடியாத ஒரு கொடுமையான நிலையெல்லாம் அன்னைக்கு அனுபவிக்கிற ஒரு சித்திரவதை கூடமாகத்தான் அன்னைக்கு சிறைச்சாலைகள் இருந்து 2 வருஷம் செய்யாத ஒரு தப்புக்காக என்ன பண்ணா? இவன் நம்மள அந்த கேட்டு இருப்போம். இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டு இப்படியாப்பட்ட ஒரு நிலையை எனக்கு ஏன் வச்சிங்க இல்லையா? இப்ப அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் அவனை வழி நடத்தி வந்ததான் நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்றத வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா? செழிப்பான நாட்கள் ஒன்று வரப்போகுது, பஞ்சமான நாட்கள் ஒன்று வரப்போகுது, அது 7 வருஷம் இருக்க போகுதுன்னு
அது தேவன் ஏற்கனவே முன்னறிந்த காரியம். ஏற்கனவே இப்ப பஞ்சத்துல வருமானால் குறுகின ஜனமாயிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி அழிந்து போகக்கூடிய நிலை அன்னைக்கு இருக்கு. ஆனா இவர்கள் தேசத்தை ஆள வேண்டும், இவர்கள் தன்னுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையான ஒரு கூட்டமாக காணப்படும். தேவன் ஏற்கனவே முன்குறித்து தெரிந்து கொண்டதுனால நாளைக்கு தன் ஜனங்கள் வளர்ச்சி அடைகிறதற்கும் ஜீவ ரட்சணை செய்வதற்கும் இவன் எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். இவன் இருக்கிற நடையில பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. தேவைகள் மத்தியில வர்றதுனாலதான் இல்லையா? அந்த இடத்துக்கு யார் மூலமாக அனுப்பப்படுகிறதற்கு கர்த்தர் வழிவகுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த சகோதரர்கள் மூலமாகவே என்ன பண்ணாரு. அப்ப பாடுகள், இன்னைக்கு பிரச்சனைகள் யார் மூலமானா வரும், யார் மூலமானா வரும். ஆனா பிரச்சனைகள் வரும்போது நாம என்ன பண்றது தெரியுமா? யார் மேல கோபத்தை காட்டுவோம்? நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் எங்கேயோ வரமாட்டேன். யார் மேல கோபம்? ஏன் இப்படி நடத்துறாரு? எப்ப புரியுது நமக்கு? ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சின்ன குழந்தைகளா இருந்தா கூட பரீட்சை வைக்கிறாங்களா இல்லையா? என்னத்துக்கு வைக்கணும் பரீட்சை? அதுக்கு இல்லையா? பரீட்சை தான் அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்கள் வரணும்னா யாரை பண்ணணும்? அப்ப தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் மேல அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்கணும்னா நம்முடைய அன்பு சோதிக்கப்பட்டது. இப்ப இயேசு சோதிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில. அவர் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டும் என்ன பண்ணல? சிலுவையில அறைந்த தன் ஜனங்களை பார்த்து பிதாவினிடத்துல கேட்டார், அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவனை விடக்கூடிய நிலைகளிலேயும் தனக்கு தீமை செய்த ஜனங்களுக்கு எந்த தீமையும் தேவன் தந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்பின் அடையாளமாக அவர்களுக்காக திறப்பிட நின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி காண்பிப்போம்? பலவீனங்கள் வந்துருச்சு, தேவைகள் வந்துருச்சு, ஏரியாவை குறித்து பேசுனாங்க. விதவைகள் பார்த்தீங்கன்னா பஞ்சத்துல போனா இருக்கிறத சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு சாகணும்ன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அப்படியாப்பட்ட நிலையில் தேவன் யாருக்கு உதவி செய்தார்? இவங்க நம்ம செய்தாரா இல்லையா? இப்ப தேவனை பிரிக்கிற காரியத்தை குறித்து ரோமர் 8:36 சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. எதை ஜெயிக்கிறோம்? ஆனா எது பிரிக்கிறோம்? ஹலோ, எதை ஜெயிப்போம், எது நம்மளை பிரிக்கும்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு லிஸ்ட போடுறார் 36. ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைய 37 சொல்றார். அல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்ளுவதற்காகவே 2 கொரிந்தியர் 2:14 உன்னை கிறிஸ்துவுக்குள்ள வச்சார். கிறிஸ்துவுக்குள் ஒன்றும் குறையில்லை என்பதற்காக கொலோசியர் 2:10 நிறைவான தேவனுக்குள் உன்னை வைத்து குறைவொன்றும் இல்லாதபடிக்கு காக்கிறதற்கு தேவன் உன்னை தெரிந்து வைத்து இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் மிக மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்கள். நாம் அவருடைய இரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் உரியவர்கள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய சுதந்திரவாளிகளாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஜீவனை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசித்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறாரு. ரோமர் 8:32 வாசிக்கிற ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு யார கொடுத்தாரா? சொந்த குமாரனை யாருக்கு கொடுத்தாரா? அப்ப இன்னைக்கு வாழக்கூடிய இந்த உலகம்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:16 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? எல்லாம் அவருக்காக, அவரை கொண்டு அது சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் யோவான் புஸ்தகம் 1:2-3 பார்த்தீங்கன்னா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமா உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்ப எல்லாம் அவரை கொண்டும் அவருக்காகத்தான் உண்டாக்கப்பட்டுச்சு. இப்ப அவரையே தேவன் யாருக்காக கொடுத்தார்? இப்ப அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? என்ன தரமாட்டாரு? இது ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி. கேள்விக்கு என்ன பதில்? சீலா, தெரியலையா? நிறைய பேர் பாஸே ஆக மாட்டீங்க, ஃபெயில் ஆயிடுது. அதனாலதான் மேல வர மாட்டீங்க. அவர் என்ன கேட்கிறாரு? எல்லாம் அவர் மூலமா தான் உண்டாச்சு, அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த உலக வாழ்க்கையில உண்டானது ஒன்று அவராலே எல்லாமே என்ன பண்ணல. இப்ப அவரையே தேவன் எனக்காக உனக்காக கொடுத்துட்டு வேற என்ன தரமாட்டாருன்னு கேட்குற. வேற என்ன தரமாட்டாரு? கேள்விதானே. இந்த கேள்விக்கு பதில், இந்த கேள்வியில தான் உன் விசுவாசம் வளரக்கூடிய வழியை வச்சிருக்கிறார். ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய. அப்ப வசனத்தை கேட்கும் போது ஒரு கேள்வி எங்க உருவாகணும்? கவனிச்சு பாருங்க. தேவன் என்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் நான் வாழ்ந்து சுகமா இருக்கணும். தேவனுடைய விருப்பம் என்னங்க? நான் வாழ்ந்து. அப்ப நான் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது? தப்பு எங்க இருக்குது? பதில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பிரச்சனையாகி இருளும் வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சிடும். மகிழ்ச்சி தானாகவே உன் வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிடும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றது இல்லை. அப்ப வேதத்தை வாசிக்கிறாங்க, வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. வேதத்துல ஒரு கேள்வியை உண்டாக்கி பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமாக பதில் வச்சிருக்கிறாரு. ஆராய்ந்து படிக்கிறதுக்கு வேதத்துல இவங்க கவனம் செலுத்துவதே கிடையாது. எல்லார் கையில வேதம் இருக்கு. என்ன பண்றாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிற. தேவன் இந்த உலகத்துல ரட்சிப்பை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வசனம் இருக்கு, நம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் களிக்கூர். ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா? அப்போஸ்தலர் 4:12 சொல்லும் போது அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவும் இல்லை. போதும். வேறொரு நாம கட்டளை இடப்படவும் இல்லை. அப்ப தேவன் இந்த ரட்சிப்பை சம்பாதித்து வச்சா. ரட்சிப்பு எல்லா நிலையில இருந்தும் நான் பண்ணனா கவனிச்சு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 இல்லையா? இல்லையா? கவனிச்சு பாருங்க. அந்த மரணம் 2 வகையான நிலையில இருக்கு. அந்த மரணம் ஒண்ணு எழுத்தின்படியான மரணம், ஒண்ணு ஆவிக்குரிய மரணம். எழுத்தின்படியான மரணம் அது நல்லவனுக்கா இருந்தாலும் வரும், கெட்டவனா இருந்தாலும் வரும். அது புத்திசாலியா இருந்தாலும் வரும், முட்டாளா இருந்தாலும் வரும். அது எஜமானனா இருந்தாலும் வரும், வேலைக்காரனா இருந்தாலும் வரும். யாருக்கும் விதி விலக்கெல்லாம் கிடையாது. ஆனா இன்னொரு மரணம் இருக்கு. அது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்ன? தேவனை விட்டு நிச்சயமா பிரிந்து போகுது. மரணம்னா தன் சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போறது போல, தேவனை விட்டு நித்திய காலமா பிரிந்து போகிற இடம், அந்த இடம் தான் நரகம். எந்த இடம்? நரகம். அப்ப என்றென்றைக்கும் அவங்க யாரோட கூட பங்கு இருக்காது. மறித்த நிலையில அவங்க இருப்பாங்க. அந்த நிலையில நீயனானும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதியில பாவம் செய்த அந்த ஆதாம் ஏதாம வெளியே திருத்தி அந்த ஏதேன் தோட்டத்திற்கு ஒரு வேலியை அடைச்ச இல்லையா? ஏன்னா என்னைக்குமே அந்த படத்தை சாப்பிட்டு இவன் உயிரோடு இருந்துடக்கூடாது, பாவியாகவே வாழ்ந்துடக்கூடாது, எப்பொழுதும் தமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவுல இடைவெளி வந்துடக்கூடாது என்பதற்காக அதை அடைச்சி காத்தாலும் தேவனே மனுஷனாக அந்த பூமியில வந்து மனுஷனுடைய அத்தனை பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு ஏற்ற தண்டனை அவர் மேல ஏற்றுக்கொண்டு 2 காரியம். அந்த பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா போக்காடுன்னு ஒரு ஆடு இருக்கும், பலியாடுன்னு ஒரு ஆடு இருக்கும். ஒன்று போக்காடு வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் அது மேல சுமத்தி அது வனாந்தரமான யாரும் மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு அது அனுப்பிவிடப்படும். ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தி பாவம் நிவர்த்தி செய்யப்படும். ஆனா 2 ஆடாக இயேசு இந்த பூமியில வந்தார். பலியாடும் அவர் தான், போக்காடும் அவர் தான். நம்முடைய பாவங்களை சுமந்து போனது யாருன்னா அவர் தான். அப்ப பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டினது யாருன்னா நமக்காக தான். அந்த ரட்சிப்பு வேற யாராலையும் உனக்கு கொடுக்கவே முடியாது. ரட்சிப்பு என்னைக்கு நித்திய காலமா தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது சமாதானத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு வச்சிருக்கிறாரு. யோவான் 14:27 எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். யாருடைய சமாதானத்தை நமக்கு தர? எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட உபத்திரவ காலத்திலையும் நீ சமாதானமா இருக்கிறதற்கு தேவன் சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் கடந்து வந்தாரு. அவர் கடந்து வந்த தெய்வம் தான் உனக்கு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை உனக்கு தருவேன். யாருக்கு ஆயுதம் பண்ணாரு? எந்த நிலையிலையும். இப்ப சின்ன பிரச்சனை இல்லைன்னா நம்ம சமாதானத்தை இழந்துருமா இல்லையா? ஒரு கஷ்டம் வருது, ஒரு நெருக்கம் வருது, ஒரு தேவைகள் வருது, உடனே நம்முடைய நிலை இழந்து போவோம். எரிச்சலும் கோபமும் தான் நம்ம மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தி காண்பிக்கிற காரியமாக இருக்கு இல்லையா? ஆனா சமாதானம் ஏன் போச்சுன்னா சமாதானம் இழந்ததுனால பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணமா இருக்கு. ஆனா அந்த சமாதானத்தை தேவன் யாருக்கு ஆயத்தப்படுத்தினார்னா தன் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தான் அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. 3வது நித்திய ஜீவனை நமக்கு தேவன் கொடுத்தார். யோவான் 14:6 பார்த்தீங்கன்னா டேய் எங்க உக்கார், நானே வழியும் சத்தியமும். யோவான் 14:4 பேர். ஒரு நிமிஷம். இருமா ஒரு நிமிஷம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? இயேசு கிறிஸ்து 17:3, யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். ஆமா, 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. தேவன் யாருக்கு ஜீவனை ஆயத்தப்படுத்தினாரு? நம்ம கொடுத்தாரு. ஆவியின் வரங்களையும் கிருபைகளையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சாரு. 1 கொரிந்தியர் 12:1 நீங்க பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்ப எத்தனை பேருக்கு தெரியுது? கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 68:16 வாசிங்க. எது வாசிக்கிறேன்? 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும். யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்ட? யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறதுக்கு? நாம யார? துரோகின்னு தள்ளில்ல, அவர் நன்றி அற்றவர்கள் என்று சொல்லி ஓரம் ஒதுக்கல. யாருக்குள்ள வாசம் பண்ண விரும்புறாரு? அப்படி வாசம் பண்ணக்கூடிய தேவன் நோடு கூட இருக்கிறாரு. தேவ மனுஷியான் இருக்கிற என்பதற்கு அடையாளமே இந்த வரங்கள், கனிகள். இப்ப நிறைய மனுஷர்கள் தேவையின் மத்தியில தான் தேடுறாங்க ஆண்டவர். இப்ப பல காரியங்களை நம்ம சொல்லும் போது கேட்கறதுக்கு அவங்க நேரம் கிடையாது. அவங்க பிரச்சனை தீரணும். அவங்க பிரச்சனைகள் தீர்வதற்கு இப்ப தேவன் என்னோடு கூட இருக்கலாம்னு சொன்னா போதாது, அதற்கேற்ற கிரியைகள் எனக்குள்ள வெளிப்படணும். அந்த கிரியைகள் தான் வரங்களும் கனியும். அது கிரியைகள் நடப்பித்து அது சந்திக்கப்படுமானால் அவர்கள் என்ன